பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். இந்திய தளபதி விஜயின் பெயர், புகழ் மற்றும் சான்றுகள். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான தீவு தொடர்பான செய்திகள் மற்றும் அரசியல் சமூக ஊடக எதிர்வினைகள். தீவு குறித்து தளபதி விஜயா தெரிவித்த சிறப்பு கருத்துகள் அல்லது விமர்சனங்கள். பின்னணி: இந்தியாவுடனான இலங்கையின் நெருங்கிய உறவுகள், வணிகம், கலாச்சார மற்றும் அரசியல் சூழல். தீவின் வரலாறு, புவியியல் இருப்பிடம் மற்றும் சீர்திருத்த வரலாறு. விஜயாவின் அறிக்கையின் பகுப்பாய்வு. அவர் என்ன சொன்னார், அதை எப்படிச் சொன்னார் மற்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் பொதுக் கருத்தில் அது ஏற்படுத்திய தாக்கம். அறிக்கையின் பல்வேறு பகுதிகளின் பகுப்பாய்வு, பேசப்படாத உண்மைகள், இரகசிய தகவல்கள் மற்றும் எதிர்கால தாக்கங்கள். எதிர்வினைகள் மற்றும் விமர்சனங்கள். இலங்கை மக்கள், ஊடகங்கள் மற்றும் வெளிநாட்டு விமர்சகர்களின் கருத்துக்கள். இந்த அறிக்கைக்கு பல்வேறு சமூக ஊடகங்களில் குறிப்பிடத்தக்க எதிர்வினைகள். சிறப்பு புள்ளிகள். தீவு குறித்த தளபதி விஜயாவின் புதிய கருத்துகள். பொருளாதார, அரசியல், கலாச்சார தாக்கங்கள். எதிர்கால தாக்கங்கள். முடிவுரை: இந்த அறிக்கை இலங்கை-இந்திய உறவுகளில் தாக்கங்களைக் கொண்டுள்ளது. பரஸ்பர செல்வாக்கு. பொது மற்றும் ஊடகங்கள் தொடர்பான கருத்துக்கள். எதிர்காலத்தில் தீவுக்கு அதிக கவனம் செலுத்தக்கூடிய பகுதிகள்.